அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாள் ஆயிடுச்சு லாங் வீடியோ போட்டு. ஸோ இன்னைக்கு லாங் வீடியோ போடலாம்னு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பிப்ரவரி வந்தாலே சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுது. அதனால நான் டெய்லியும் வீட்லயே தயிர் போட்டு வச்சிருது. அந்த தயிர்ல நான் லஸ்ஸி போட்டு குடிச்சிட்டு லஞ்ச் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கீரை கடையணும்னா ஒரு நாளைக்கு முன்னாடியே நான் கீரை வாங்கி கீரை கிள்ளி வச்சிருவேன். சிறுகீரை தோரம் பருப்பு போட்டு கீரை கடைஞ்சிட்டு மட்டன்ல ஷாமி கபாப் தான் செஞ்சேன். எனக்கு உடச்சக்கல்ல போட்டு செஞ்சாதான் ஷாமி கபாப் பக்குவமா வரும். இந்த மாதிரி செஞ்சு எனக்கு பழகிடுச்சு. அதனால மோஸ்ட்லி எப்பவும் நான் இந்த மாதிரி தான் செய்வேன். முதல்ல உடச்சக்கல்ல மிக்சியில போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா ஷாமி கபாப்க்கு வேக வச்ச மசாலா போட்டு அரைச்சிடுவேன். இப்ப எல்லாமே போட்டு நல்லா கலக்கிட்டு கொஞ்சமா பொடிசா கட் பண்ண வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமா கொத்தமல்லி போட்டு மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணா நல்லா கிரன்ச்சியா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி கெட்டியான பதத்துக்கு கலக்கி வச்சுட்டு நான் தவால தான் ஃப்ரை பண்ண போறேன். நான் ரவுண்ட் ஷேப்ல நீளமான ஷேப்ல செஞ்சு வச்சிருக்கேன். செஞ்சு வச்ச ஷாமி கபாபு ஒன்னொன்னா எடுத்து தவால போட்டு ஃப்ரை பண்ணிக்குங்க. ஒரு சைட் ப்ரௌன் கலர் ஆன பிறகு திருப்பி போட்டு மறுபடியும் ஃப்ரை பண்ணிட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்த பிறகு எடுத்துருங்க. பாருங்க, பாக்குறதுக்கே ரொம்பவே சூப்பரா இருக்கு. இப்போ வேற ரம்ஜான் நெருங்கிட்டு இருக்கு. நோன்பு நேரத்துல ஈவினிங் நோன்பு திறக்கும் போது கஞ்சிக்கு தொட்டுக்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. மதியம் லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சிட்டு வீட்டுல ஃப்ரூட்ஸ் எல்லாம் காலி ஆயிடுச்சு. ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லியிருந்தேன். லஞ்சுக்கு வீட்டுக்கு வரும்போது வாங்கிட்டு வந்தாரு. பசங்களுக்கும் கட் பண்ணி கொடுத்துட்டேன். எங்க வீட்டுல எல்லாரும் ஆப்பிள்ல தோல் சீவிட்டு தான் சாப்பிடுவாங்க. அப்படியே கொடுத்தா சாப்பிடவே மாட்டாங்க. ஈவினிங் பசங்க வீட்டுக்கு வந்தா ஏதாவது ஸ்நாக்ஸ் ஃப்ரூட்ஸ் ஏதாவது கேட்டுட்டே இருப்பாங்க. அதனாலயே மோஸ்ட்லி ஃப்ரூட்ஸ் இல்லைன்னா ஏதாவது ஸ்நாக்ஸ் ஏதாவது வீட்டுல செய்யறது தான். பசங்களுக்கு ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி கொடுத்துட்டு பாலும் சூடு பண்ணி கொடுத்துட்டேன். பைனாப்பிள் சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். ஆனா கட் பண்றதுக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருக்கும். பைனாப்பிள் கட் பண்றதுக்கு கத்தி மட்டும் ஷார்ப்பா இருந்தா சூப்பரா கட் பண்ணிடலாம். எனக்கு நீளமா கட் பண்ணவே வராது. இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்ல கட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதோட தோல் எடுக்கிறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதனால நான் இந்த மாதிரி தான் ட்ரை பண்ணிடுறது. பைனாப்பிள ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதமா சாப்பிடுவாங்க. ஒருத்தவங்க சர்க்கரையில சாப்பிடுவாங்க, ஒருத்தவங்க உப்பு மிளகால சாப்பிடுவாங்க, இல்லைன்னா சாட் மசாலால கூட சாப்பிடுவாங்க. எனக்கு இந்த மூணுல சாப்பிட்றதும் ரொம்பவே பிடிக்கும். மோஸ்ட்லி எனக்கு காரம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பைனாப்பிள சின்ன சின்னதா கட் பண்ணிட்டு இப்போ நான் சாட் மசாலா போட்டுட்டேன். பசங்க அப்படியே வெறும்னே சாப்பிடுவாங்க. எனக்கு காரம் அந்த மாதிரினா ரொம்ப பிடிக்கும். பசங்களுக்கும் கட் பண்ணி கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டுட்டேன். சரி, வீட்டுல ஃப்ரூட்ஸ் இருக்கே, ஃப்ரூட்ஸ்ல ஏதாவது ட்ரை பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சிம்பிளாவும் ஈஸியாவும் செய்யலாம். ஃப்ரூட் கஸ்டர்ட் தான் பண்ண போறேன். ஃப்ரூட் கஸ்டர்ட் பண்றதுக்கு ஒரு பாத்திரத்துல 2 பாக்கெட் பால் சூடு பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு சின்ன கிண்ணத்துல கஸ்டர்ட் பவுடர் 2 ஸ்பூன் போட்டு கொஞ்சமா பால் சேர்த்துட்டு கெட்டி இல்லாம கலக்கி வச்சுக்கோங்க. நான் கஸ்டர்ட் பவுடர்ல வெண்ணிலா ஃபிளேவர் வாங்கியிருக்கேன். இதுல நிறைய ஃபிளேவர்ஸ் இருக்கு. ஸ்ட்ராபெரி ஃபிளேவர்ஸ், மேங்கோ ஃபிளேவர், பிஸ்தா ஃபிளேவர். உங்களுக்கு என்ன ஃபிளேவர் வேணுமோ அந்த ஃபிளேவர் வாங்கிக்கோங்க. இப்போ பால் நல்லா பொங்கி வந்திருக்கு. இப்போ 1 கப் சர்க்கரை போட்டு நல்லா கொதிக்க விட்டு கலக்கி வச்ச கஸ்டர்ட் மில்க போட்டு கிளறிட்டே இருங்க. கெட்டி ஆகாம கிளறிட்டே இருங்க. நல்லா திக்னஸா இருக்கும். கொஞ்ச நேரம் ஆற விட்டுருங்க. அது வரைக்கும் நம்ம ஃப்ரூட்ஸ் கட் பண்ணிக்கலாம். நான் என்னென்ன ஃப்ரூட்ஸ் எடுத்திருக்கேன்னா ஆப்பிள், மாதுளப்பழம், வாழைப்பழம், பச்சை திராட்சை எல்லாமே சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ செஞ்சு வச்ச கஸ்டர்டை ஒரு பவுல்ல மாத்திட்டு கட் பண்ண ஃப்ரூட்ஸை எல்லாமே போட்டுருங்க. உங்களுக்கு வேற எந்த ஃப்ரூட்ஸ் இருந்தாலும் சேர்த்துக்குங்க. மாம்பழம், ஸ்ட்ராபெரி, கிவி போட்டு சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இப்போ எல்லா ஃப்ரூட்ஸும் போட்டு நல்லா கலக்கி வச்சுக்கோங்க. இப்போ 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜ்ல வச்சிருங்க. அப்பதான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சில்னஸா இருக்கும். எவ்ரி மந்த் எங்க வீட்டாண்டு சந்தை போடுவாங்க. அதே மாதிரி இந்த மாசமும் 7ஆம் தேதி சந்தை போட்டிருந்தாங்க. அங்கதான் ரெடி ஆகி கிளம்பி போயிட்டேன். ஒவ்வொரு மாசமும் 9ஆம் தேதி சனி ஞாயிறு அந்த மாதிரி வந்துச்சுன்னா 7ஆம் தேதி 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இருந்துச்சுன்னா அந்த நாள் தான் போடுவாங்க. சனி ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் சந்தை இருக்காது. ஒர்க்கிங் டேஸ்ல தான் இருக்கும். சந்தையில ரொம்பவே கம்மி விலையில எல்லா பொருளும் இருக்கும். ரொம்ப சீப் அண்ட் பெஸ்டா இருக்கும். ஃபேன்சி ஐட்டம், கம்மல் டிசைன்ஸ்லாம் ரொம்ப அதிகமாவே இருக்கும். கம்மலோட விலை எல்லாம் 30 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஹேண்ட்பேக்லாம் 100 ரூபாயில இருந்து இருக்கு. குவாலிட்டியும் சூப்பரா இருக்கும். கிளாஸ் ஐட்டம், ஜூஸ் கிளாஸ், டீ கிளாஸ், உப்பு புளி போடுற பவுல் எல்லாமே இருக்கும். ஸ்டீல் பாத்திரம், ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே கம்மி விலையில இருக்கும். பசங்களுக்கு விளையாடுற பொருள், பொம்மை, ஃப்ளவர், ஃபேன்சி நெக்லஸ், வீட்டுக்கு தேவையான பாய் எல்லாமே இருக்கும். சந்தைக்கு வந்தீங்கன்னா காசு தான் பத்தாது, அப்படியே அள்ளிட்டு போவீங்க. நானும் வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டு வந்துட்டேன். பெரம்பூர் அகரம்க்கு வந்தீங்கன்னா ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்க. ஃபைபர்ல பவுல் வாங்கியிருந்தேன். சின்ன பிளேட் ஏதாவது ஸ்நாக்ஸ் போட்டு வைக்கிறதுக்கு. ஃபைபர்ல பிளேட்ஸ்லாம் நல்லா இருக்கு. நல்ல குவாலிட்டியாவும் இருக்கு. நான் வாங்கிட்டு வந்த பொருள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. சந்தைக்கு போனேன்னா என் பொண்ணுக்கு ஏதாவது வாங்கிட்டு வருவேன். அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு நெக்லஸ் கிடைச்சது. அதுவும் பார்க்கறதுக்கும் சூப்பராகவும் இருந்தது. கோல்டு கலரும் சொல்ல முடியாது, காப்பர் கலரும் சொல்ல முடியாது. சூப்பரா இருந்தது, வாங்கிட்டேன். சந்தைக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள கஸ்டர்ட் நல்லா சில்னஸ் ஆயிருக்கு. சந்தையில கொண்டு வந்த பவுல்ல நல்லா கழுவிட்டு செஞ்சு வச்ச கஸ்டர்ட் போட்டு எனக்கும் பசங்களுக்கும் அம்மாக்கும் போட்டு கொடுத்துட்டேன். எங்க அம்மாவுக்கு ரொம்பவே பிடிச்சி போச்சு கஸ்டர்டு.